ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இல்லை கொஸ்டின் மட்டும் படித்தீங்க அப்படின்னா ஒரு 30+ எடுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் படிக்காமே இருப்பீங்க தெரியுமா, அவங்களுக்காக மட்டும்தான். ஸோ படித்தவங்க 90 மேலே படித்தவங்க 90+ மார்க்ஸுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்கிறோம். சென்டம்க்கு வீடியோ போட்டுக்கிறோம், கம்பல்சரி கொஸ்டினுக்கு வீடியோ போட்டுக்கிறோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் 3 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையும் படித்தவங்க இலக்க கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா உங்களால் முடிஞ்சது அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு 10 பேருக்கு போய் சேரும். ஸோ அது உங்களோட ஹெல்ப்பாக பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 90% வர சான்ஸ் இருக்குது இந்த கொஸ்டின்ஸ்லாம் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாமில். ஸோ நியூட்டன் செகண்ட் லா, மூமெண்ட் ஆஃப் ஏ கப்பல். கொஸ்டின் கம்மி தான், ஒரு லெசனுக்கு 5 கொஸ்டின் தான் தந்துருக்கிறேன். இது மொத்தமாக படிச்சிங்க அப்படின்னா 30 மார்க் வரும். 30 மார்க் வரதுங்கிறதே கஷ்டம் தான். ஓகே, ஏன்னா கொஸ்டின்ஸ் கம்மி, 30 மார்க் வரும். அடுத்து லெசன் 1 வந்து நியூட்டன் செகண்ட் லா, மூமெண்ட் ஆஃப் ஏ கப்பல், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்டு. இல்லை கம்பல்சரியாக வரப்போது அப்படின்னா ராக்கெட் ப்ரொபல்ஷன் நியூட்டன் செகண்ட்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து அட்டன் பண்ணிடலாம் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸு. ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷன் நாளைக்கு 7 மார்க்கில் டேரெக்டாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் இருக்கிறது மேலே வந்து ஏன் கேப் விட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் இருக்கிறதெல்லாம் 2 மார்க்ஸ், செகண்ட் இருக்கிறதெல்லாம் டேரக்ட் 7 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு ரோமன் லெட்டரில் உள்ளது, அதுக்கு அடுத்த ரோமன் லெட்டரில் உள்ளது ஒரு கேப் விட்டு எழுதிக்கிறேன். அப்போ தான் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். லெசன் 1 ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதில் வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டைம் இருக்காது உங்களுக்கு, படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எவ்வளோக்குள்ளே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும், பயப்படாதாங்க. ஓகே, நியூட்டன்ஸ் லாவில் இருக்கிறது. லெசன் 2ல் பார்க்கும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் நெல்ஸ் லா, ட்ரா ஏ ரே டயக்ராம் கொஸ்டின் இருக்கும் 2 மார்க்ஸ் செக்ஷனில். காசஸ் ஆஃப் மயோஃபியா, கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸு. அதாவது 7 மார்க் செக்ஷனில் பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் வந்து பார்த்தாங்க. அடுத்தது லெசன் 3 பொறுத்தளவுக்கு பாயில்ஸ் லா, ஐடியல் கேஸ் ரியல் கேஸ் வேறுபாடு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன். இந்த 3மே 2 மார்க் செக்ஷனில் பார்த்தாங்க. 7 மார்க் செக்ஷனில் இந்த ஒரு கொஸ்டின் பற்றி பார்த்தாங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்க்காதீங்க, மேக்ஸிமம் நாளைக்கு வர சான்ஸ் இல்லை. ஏன்னா போன வருஷம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அப்படியே மேக்ஸிமம் ரிப்பீட் ஆக சான்ஸ்னால் ஒரு 10% சான்ஸ் இருக்குது. கொஸ்டின் பேப்பரை டஃப் ஆக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் தான் ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கேட்பாங்க, இல்லை கேட்க மாட்டாங்க. அப்புறம் லெசன் 4 பார்க்கும்போது யூனிட் ஆஃப் கரண்ட், ஓம்ஸ் லா. ஸோ எல்லா லெசனில் உள்ள கொஸ்டின்ஸுமே இருக்குது. நான் இன்னும் பேஸ்ட்டே போனோம்னா வீடியோ ஒரு 10 நிமிஷம் வந்து நிற்கும். ஸோ 2 நிமிஷமே போதும், நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கே டைம் இருக்காது. ஸோ உங்களால் முடிஞ்சது சப்ஸ்கிரைபர் லைக்கும் பண்ணுங்கள். இதோட PDF வந்து கமெண்டில் இருக்குது. ஸோ கவலைப்படாதங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.